அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு கோகோனட் ஆயில், பவுடர் சுகர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் தேவை. இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம், கோகோனட் ஆயில். அது கூட ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கீழே நமக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். அப்போ தான் நமக்கு இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ மெல்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம கொக்கோ பவுடரையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி திக்காட்டு வந்த உடனே நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சா போதும். நமக்கு சூப்பரான எம்மியான சாக்லேட் ரெடி ஆயிரும். வீட்டிலையே நம்ம ஹோம்மேட் சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க நம்ம சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி கட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் டேப் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராகிட்டு நமக்கு சாக்லேட் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம கோகோனட் ஆயில் ஸ்மெல் நமக்கு ரொம்ப வராது. அப்படி நமக்கு அது பிடிக்கலைன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.